வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 3/7/2025 ஆனி மாதம் 19ஆம் நாள் வேளக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். உபத்திரமாக இருந்த பல பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீதமான ஏற்றமும் அனுகூலமும் நம்பிக்கை ஏற்படும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தை தவிர வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அனுகூலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். முக்கியமாக தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவு பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். எடுத்த காரியங்களில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். உறவு முறையில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த ஒரு விஷயம் டக்கென்று சக்ஸஸ் ஆகிறது. அவர்களுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுவதும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான முயற்சி வெற்றிகள் ஏற்படுவதும் புது தொழிலோ புது பொறுப்புகளுக்கோ வரக்கூடிய பிராப்தங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் பேர் புகழை கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு பொறுமையாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உறவு நட்பு நாங்கள் இருக்கிறோம் என்று சிலர் கூறுவதை கேட்டு இருக்கிறதை விட்டுவிட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவது பெரும் சிக்கலோ பெரும் கஷ்டத்தையோ ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக தேவையில்லாத பதட்டத்தை குறைத்து கொள்ளக்கூடிய சிம்மம் புத்திசாலிகள். தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனம். 24 வயதை கடந்தவர்கள் வாகனங்களிலும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தாய் வழி உறவு அனுகூலத்தை தரும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய துலா ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. தொழில் உத்தியோகம் வியாபாரம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் தேவையற்ற பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் எடுத்த காரியங்களில் ஜெயம், நம்பிக்கை, அனுகூலங்கள் ஏற்படும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். புதிய தொழில் மாற்றங்கள் அனுகூலமே தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலும் புதிய அறிமுகத்திலும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உறவு முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபத்தை தவிர்த்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். செக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியமும் சந்தோஷமும் ஏற்படும். அதே சமயம் வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். குடும்பத்தில் அனுகூலங்கள் நிச்சயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் டக்கென்று நல்ல செய்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். குடும்பத்தில் தேவையற்றவர்களுடைய நுழைவை அனுமதிக்காமல் இருப்பதும் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக ஏற்றம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.